ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏஆர்கே தமிழ். ஸோ எப்பவும் போலவே சும்மா அன்றைக்கி ஒரு தடவை கேமுக்குள்ளே போனப்போ நம்ம டீம்மேட் பவேஷ் கால் பண்ணி தலை உனக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன் பண்ணுறியா அப்படின்னா. என்னடா சேலஞ்சுன்னு கேட்டால், தலை பியரில் ஒரு கன் எடுத்து அந்த ஒரு கன்னை மேட்ச் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். என்னடா இது லூசுத்தனமான சேலஞ்சாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது தலை, நீ இதை சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், அப்படின்னா தான் ப்ரோ நீ இனிமேல் நம்ம ஸ்குவாடு மெம்பரு அப்படின்னு சொல்லுவோம். என்னடா இது புது ரூலாக இருக்குது அப்படிமே. அதெல்லாம் தெரியாது தலை, நீ முடிக்கணும் அப்படின்னா. சரி முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அது எப்படிப்பட்ட சேலஞ்சு, அது எப்படி முடிக்கிறது அப்படின்னு. ஓரளவுக்கு மேலே என்ன தலை ரெடி இல்லையா அப்படிமா. நான் எனக்கா கடுப்பாயிரும், இருறா தம்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஒரே செகண்டு சொடக்க போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது உள்ளே போய் பாருங்கள். லோட் ஆகிட்டு இருக்கும்போது மறுபடியும் டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். முடிஞ்சால் முடிச்சிருவியா தலை நீ அப்படிங்கிறான். இருறா தம்பி முடிக்கிறடா அப்படின்னு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறமும் எனக்கு என்னவோ முடிக்க முடியுமாங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது. பட் எதுவுமே நம்ம டிசைட் பண்ணுறது இல்லைல்ல, அதனால் விட்டாச்சு அதை. சரின்னு சொல்லிட்டு போன மனசை தத்திக்கிட்டு, என்ன தலை முடிச்சிருவியா, வாய்ஸே காணமே அப்படின்னா. தம்பி கொஞ்சம் கம்முனி இருறா, நானே பயத்தில் இருக்கேன் அப்படின்னா. நீ பயத்தில் இரு, என்னத்தில் வேணாலும் இரு, முடிஞ்ச இன்னைக்கு முடிச்சு பாடுறா அப்படிமா. இதோ முடிக்கிறான் பாடுறா அப்படின்னு டேரெக்டாக போய் ஃபேக்ட்ரியில் இறங்கலான்னு பார்ப்பேன். டேரெக்டாக போய் ஃபேக்ட்ரியில் இறங்கலான்னு பார்த்தா கரெக்டாக ஒருத்தன் அப்படிமா. அந்த நேரம் ஐயோ ஃபேக்ட்ரியில் லூட்டு கிடைக்காதுங்கிறது இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு நேராக கிளாக் டவரில் போய் இறங்கிட்டேன். என்ன ப்ரோ ஃபிஸ்ட்டு போட்டே முடிச்சிடலான்னு பார்த்தியா அப்படின்னா. கம்முனி இருறா, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது அப்படின்னு அவன் வாயை கட் பண்ணி விட்டுட்டு நான் இப்போது இறங்கிட்டேன். இறங்கின பிறகு வழக்கம் போல் மினி யூசி கையில் விடுறாங்க. ஐயோ இதை முதல்ல கழட்டி விடணுண்டா சாமி, இதை வச்சுட்டுலாம் எவனையும் கீழே அடிக்க முடியாது அப்படின்னு போயிட்டுருக்கு. கேப்லேயே அங்கே ஒரு எம்பிஃபை, அப்பாடா அடிச்சதுலா லாட்ரி அப்படின்னு எம்பிஃபை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. என்ன தலை எம்பிஃபையா இல்லை அப்படின்னா. ஏன்டா நீ வேற, நானே என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னு மறுபடியும் அவன் காலை கட் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே லூட்டு பொறுக்கிட்டு இருந்தா. என்ன தலை எக்ஸ்ட்ரா லூட்டா அப்படின்னா. எப்பட்றா நீலாம் கால் பண்ணி நான் கேட்டேன். ப்ரோ நீ தான் ப்ரோ அட்டன் பண்ணி விட்ற அப்படின்னா. ஐயோ நான் அப்படின்னு கடுப்பில் பேசிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்நேரம் பார்த்து ஒருத்தன் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருறா தம்பி உனக்கு ஒரு வாயசத்தை போடலான்னு ஸ்கோப் போடுறத எஸ்கேப் ஆகிறான். சரி அவனுக்கு மண்டையை உடச்சி விட்ருவோம் அப்படின்னு பின்னாடியே போய் ஒரு அழுத்தி டவுன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கில் விழுந்துருச்சு. ப்ரோ இதுக்கு மேலே தான் ப்ரோ சேலஞ்சே இருக்குது, இதுக்கு மேலே லூட்டே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். தெரியும்டா தம்பி, எனக்கும் சேலஞ்ச் ஞாபகம் இருக்குது, சரி கம்முனிரு அப்படின்னு. என்ன ப்ரோ கையில் எக்ஸ்எம்பி மினி யூஸ் வை பராங்கலாம் இருக்குது அப்படின்னா. இருடா அதை ட்ராப் பண்ணுற கேப்பில் அதான் பாரு என்ன இடத்துலலாம் வாயை வச்ச ட்ராப் பண்ணுற கேப்பில் எனிமி வந்துருச்சிட்டான்டா அப்படின்னு. சரி நான் பேசலை கம்முன்னு அடி அவனை அப்படின்னா. கரெக்டாக டபுள் டேக் டவுன் அடிச்சுட்டு மெடியை போட்டுக்கிட்டேன். என்ன ப்ரோ மெடியா, அந்த கேப்பில் எவனாவது வந்து அடிச்சிட போகிறான் ப்ரோ அப்படிமா. அதெல்லாம் எவனும் அடிக்க மாட்டான், நீ கொஞ்சம் கம்முனிரு அப்படின்னு சொல்லிட்டு லூட்டை பொறுக்கிட்டு இருந்தா. ஐயோ மறதியில் லூட்டை பொறுக்கிட்டே அப்படின்னு. என்ன ப்ரோ மறுபடியும் லூட்டை பொறுக்கிட்டியா, ஒழுங்காக அதை அவனை இன்னொருத்தவனை அடித்து முடிச்சுட்டு அதை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா. நான் ட்ராப் பண்ணுறேன், நீ முதல்ல ஃபோனை விடா அப்படின்ட்டு அவனை கட் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணேன். என்ன தான் பண்ணுறது அப்படின்னு குழப்பத்தில் சுற்றிட்டு மறுபடியும் லூட் எடுத்துட்டேன். ஐயோ நான் வேறு பழக்க தோஷத்தில் லூட் எடுத்துக்கிட்டே இருக்கேனே அப்படின்ட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. போய் எல்லா வெப்பனையும் ட்ராப் பண்ணணும் இப்போ எம்பிஃபையை தவிர. விஎஸ்எஸ்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது, பட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அவன் சேலஞ்சுக்காக இது ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். வழியில் வேறு காயின்ஸ் இருந்தது, பட் அது இப்போ முக்கியம் இல்லை. அந்த கேப்பில் எவனாவது எனிமி வந்து அடிச்சிட போடணும் பயத்தில் இருந்தேன். ஆனால் இவனுங்க வேறு எல்லா பக்கமும் இது ஒரு உப்பு கேடு, எல்லா பக்கமும் வெப்பனை போட்டுருந்தேன். அடடே அப்படின்ட்டு கடுப்பாகி கிளம்பிட்டேன். இந்த பக்கம் நிற்கவே கூடாதுடா, இங்கே நின்னாலே எனிமி வந்துக்கிட்டே இருக்கானுங்க, ப்ளஸ் லூட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்குது, கடுப்பாகும் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து நோந்துட்டேன். ஆஹா இங்கே ஒரு ஆடு மாட்டிக்கிச்சேன்னு சுடலான்னு பார்த்தா
கரெக்டாக அவன் எனக்கு செம டேமேஜ் கொடுத்துறவும் என் புல்லட் வேறு காலியாக போயிடுச்சு. இன்னும் 10 புல்லட் தான் பாக்கி இருக்கும். அந்த டைமில் ஒரே பதட்டமே விட்டு பாருங்க. மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேகசின் வந்து அப்படி டவுன் ஆயிடுச்சு. அப்படியே அவன் அடிக்கலான்னு தைரியத்தில் கிளம்பிட்டேன். பட் அந்த பைத்தியம் எங்கே போய் ஒழிஞ்சிச்சோ தெரிலன்னு பார்த்தா அந்த டவர் மேலே போயிட்டு படுத்துக்குச்சு. தம்பி படுக்காதரா, லூட்டு வரல, கம்முன்னு வாங்கி ரெடி அப்படின்னு. அவன் கரெக்டாக பேசினது கேட்டுச்சோ என்னவோ தெரில, வந்துட்டான். வெளில வந்தோடனே ஒரே அழுத்தி எடுத்துட்டான். வெயிட், அந்த அப்டேட் பட்டன் ஏதோ காமிக்குது அப்படின்ட்டு, சரி அது என்ன 1கோ 2கோ அப்டேட் பண்ணுற பட்டனாக இருக்கும், அதை கிளிக் பண்ணலன்னா கூட எதுவும் ஆகாது, நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தேன். சும்மா மவுண்டன் மேலே ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா எனிமி எவனுமே கண்ணில் படல அந்நேரம் பார்த்து. இந்த பக்கம் வேறு ஒரு பக்கம் மேலே ஜோனு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ரோமிங் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ ஒரு வீடு ஏதோ கண்ணில் பட்டுச்சு. இங்கே லூட் இருக்குமே அப்படின்னு ஞாபகம் வந்தது. அட்டே லூட்டெல்லாம் எடுக்கவே கூடாதரா அப்படின்னு என் மனசாட்சி இப்போ தான் ஞாபகம் வந்து எனக்கு. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு, ஆனால் அத்தனை லூட் இருந்தது கைஸ், அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாட்டோட, ஐயோ டங்கு வர ஸ்லிப் ஆகுது, கட்டுப்பாட்டோடு போயிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்ததுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு கெல்லியை கவரை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேகசின், ஐயோ மேகசின் காலி அப்படின்னு பார்த்துட்டு போடுறதுக்குள்ளே அதை அந்தாண்டு ஓடிச்சு. அட கெல்லி அக்காவே, இது தெரிஞ்சிருந்தா நான் ஷூட்டே பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறது, அவசரப்பட்டு ஷூட் பண்ணி மேகசினை காலி பண்ணிட்டேன். இவன் திரும்ப அடித்தான். டேய் காலை அட்டனே பண்ண மாட்டேன்டா போடா அப்படின்னு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திரும்ப வந்துட்டேன். அந்த கெல்லியக்கா திரும்ப மாட்டிக்கிச்சு. ஒரே அழுத்தி எடுத்தாச்சு. என்னடா இது மெட்டு போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே ஒரு 10 ஷூட்டுக்கு அப்புறம் ஆமோ காலி ஆயிடுச்சு. ஐயோ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபிஸ்ட்டை போட்டு முடிப்போம் அப்படின்னு அவங்ககிட்ட டேமேஜும் வாங்காமல் ப்ராப்பராக ஃபிஸ்ட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் கையில் வர கன்று வச்சுருக்கானா, எப்படி அடிப்பான் எங்கேருந்து அடிப்பான்னு தெரியாது. அதனால் இப்போ MP5க்கு அம்மோ கிடைக்கிற வரையும் இவன் இதை ஃபிஸ்ட்டை வச்சு தாண்டா சமாளிக்கணும் அப்படின்னு அவன் பின்னாடியே துரத்திட்டு போய் எகிரி அடிக்கலான்னு பார்த்தா ரேஞ்சு கிடைக்காது. மறுபடியும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயினா ஒரு இடத்துல நின்றுட்டான். அவன் நின்னதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஃபிஸ்ட்டை போட்டே அவனை முடிக்க ட்ரை பண்ணுவேன். அந்த நான் பார்த்து கரெக்டாக வாழை வேற போட்டுருவான். ஐயோ நான் வாளுக்குள்ளே மாட்டிட போகிறேன்னு பயந்துட்டு நான் வெளில போயிடுவேன். ஐயோ இவன் வேறு அழுத்துறானே அப்படின்ட்டு பின்னாடி ஓடிடுவேன். ஏன்னா எனக்கு ஹெச்பியும் கம்மியாக தான் இருக்கும் அந்த நேரத்தில். சரின்னு சொல்லிட்டு ஓடிட்டு ஆமோ இருக்கான்னு தேடிட்டு இருந்தால் ஒரு ஆமோவும் இந்நேரத்தில் இருக்காது. எனக்கு தேவையான நேரத்தில் ஆமோ இருக்காது இல்லை அப்படின்னு அந்த கரிநாட்டை மனசுக்குள்ளே புலம்பிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம தாண்டா இவனுங்களுக்கு பொறி அப்படின்ட்டு மாட்டிக்கிட்டோங்கிற ஃபீலிங்கோடய அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என் பின்னாடி 2 எனிமி நிற்கிறானுங்க. சரி போய் ஆமாம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக ஏதோ ஒரு வீடு கண்ணில் பட்டுச்சு. ஆஹா இங்கே லூட் இருக்குமே அப்படின்னு பார்த்தா அதுக்கு வெளியிலேயே ஏதோ கிடைக்கிற மாதிரி இருந்தது. கரெக்டாக பார்த்தா பைஸ் கிடக்குது. ஏய் எனக்கு தேவையானப்பெல்லாம் இது கிடைக்காது, தேவையில்லாதப்போ ஏன்டா கிடைக்குது அப்படின்னு கடுப்புலேயே போயிட்டு இருந்தா இது எக்ஸ்ட்ரா வெப்பனுங்கிறத நான் மெயினில் வச்சுட்டே தான் ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா பின்னாடி 2 எனிமி இருக்கானுங்க இல்லையா, இப்போ அதை ட்ராப் பண்ணுற கேப்பில் எவனாவது அழுத்தி எடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தோடையே ஓடிட்டு இருந்தேன். சரி கரெக்டாக பார்த்தா கிளாக் டவர் வேற வந்துருச்சு. இங்கேயாவது ஆமோ இருக்குமா ப்ரோ அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போகிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்கிறது அப்போ தான் ரிலீஸ் பண்ணேன். எனக்கு இந்த வெப்பன் இந்த சேலஞ்சினால பிஆர் ஆக்சுவலி குழம்பிருச்சு. அதனால தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தா எனக்குன்னே வச்ச மாதிரி இங்கே ஒரு ஆமோ கிடைக்கும், ஒரு ஆமோ பாக்ஸு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆமோஸ் கிட்டே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நான் மெடியை போட்டு கிளம்பிட்டேன். மீதி எல்லாம் ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போயாவது ட்ராப் பண்ணுவோம், எனிமி வேறு இல்லை இருக்கிற மணி தெரில அப்படின்ட்டு பைசனை ட்ராப் பண்ணிட்டு மன உடச்சலோட பைசனை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இது அப்கிரேட் பட்டன் இப்போ தான் அழுத்துறேன், பார்த்தா இன்ஃபினைட் ஆமோ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். டே நீ கடுப்பாகி கிளம்பிட்டேன். அட போங்கடா, இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே பண்ணியிருப்பேன்னு யோசிக்கிறதுக்குள்ளே இங்கே ஒரு கொசு நோண்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு மண்டையை உடைக்கலான்னு பார்த்தா அது கரெக்டாக வாழை போட்டு எஸ்கேப் ஆகும். நீ வாழை போட்டாலும் ஒன்று அடிப்பண்டான்னு வரதுக்குள்ளே வெளில வந்துடும் அந்த கொசு. டேய் நீ எங்கே போனாலும் அடிப்பண்டான்னு ஒரே அழுத்தி எடுத்துட்டேன். ஆனால் இன்னுமே
என்னோட இன்ஸ்டிங்க்டோட திங்கிங்கை பற்றி என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. செத்த அதை கிளிக் பண்ணியிருந்தால் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட புலம்பிருக்க தேவையில்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்தா லூட்டு கிடச்சிரும். எதுக்குடா இந்த லூட்லாம் கிடக்கு அப்படின்னு கடுப்பாயிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள மறுபடியும் இங்கே ஒரு பீஸ் நோண்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கும் மண்டையை தூக்கலான்னு பார்த்தா இது ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு மண்டையெல்லாம் தூக்க முடியாது, பேசாமல் கிளச்சாட்டு பாடி ஷாட்லேயே அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அடித்து முடிச்சிருவேன். ஐயோ ஜோன் வேறு வருதுன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருந்தேன். அந்த கேப்பில் இங்கே ஒரு வின்செஸ்டர். டேய் எவன்டா இந்த லூட்டை போட்டான் அப்படின்னு கடுப்பாயிரும் எனக்கு. இருந்தாலும் மனசு தெரிவித்து சரி போன்னு மூவ் ஆகிட்டு இருந்தா அப்போ தான் ஞாபகம் வந்தது அது ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி எப்படியும் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இருந்தாலும் அவன் பார்த்துருந்தான், ஸ்பெக்டேட்டில் பார்த்துட்டு இருந்தான்னா ஏதாவது சொல்லுவானேங்கிறதுக்காகவே வின்செஸ்டரோட சேர்த்து மற்ற இருந்த எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் இன்ஹேலர் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டாச்சு. அப்பாடான்னு இப்போ தான் இருந்தது. பின்னாடி பார்த்தா ஜோனு, முன்னாடி பார்த்தா நோ எனிமி, சைடில் பார்த்தாலும் நோ எனிமி, இந்த சைடில் பார்த்தாலும் நோ எனிமி. சரி வானத்துலேருந்து எவனாவது ஹேக்கர் வரானான்னு பார்த்தா நம்ம லெவலுக்கு ஹேக்கர்லாம் வரமாட்டான்னு இப்போ தான் ஞாபகம் வருது. சரின்னு சொல்லிட்டு எவனாவது தேடி அடிக்கலான்னு பார்த்தா அவன் போய் ஜோன்லேயே எலிமினேட் ஆனுங்க போல் மேட்சே முடிஞ்சுவிட்டு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.